கோழி என்ன செய்யுங்க, தன்னுடைய இறக்கையை அப்படியே விரிக்கும், தன்னுடைய இறக்கையை அப்படியே விரிக்கும். விரிச்ச உடனே என்ன செய்யுங்க, அந்த குஞ்சுகளுக்கு தெரியும் இறக்கையை விரிச்சா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். உடனே எல்லா குஞ்சுகளும் என்ன செய்யும்னு சொன்னா உள்ளே வந்து அப்படியே என்ன செய்யுங்க, இடம் பிடிச்சு கொள்ளும். உடனே இறக்கையை அப்படியே வச்சு மூடிக்கும். அன்பிற்கினியவர்களே, இது எந்த அடிப்படையிலேன்னு சொன்னா ரஹமத் என்ற அடிப்படையிலே, கருணை என்ற அடிப்படையிலே அல்லாஹ் அந்த பறவைகளுக்கும் அப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான். திடீர்னு பருந்து பறக்கும், பருந்து வரும், அல்லது ஒரு காகம் வரும். உடனே என்ன செய்யும் சொன்னா அந்த கோழி உடனே என்ன செய்யும் சொன்னா ஒரு சத்தம் விடும். சத்தம் விட்டவனே அந்த குஞ்சுகளுக்கு விளங்கும். உடனே ஓடி வந்து எல்லாம் உள்ள பூந்துக்கும், அங்கங்க அப்படியே மறைஞ்சுக்கும். அப்படியே இந்த இது மாதிரியான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். இப்போ உங்க பெற்றோர் அவர்கள் குஞ்சுகளாக ஆகிவிட்டார்கள். அவங்க என்ன வாய்க்காங்க, அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க இப்போ குஞ்சுகளாக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களது இறக்கைகளை அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களது கருணை பார்வையை என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த குஞ்சுகளை அணைப்பதை போன்று உங்களது பெற்றோரை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. ஆனா நம்மளாம் யோசிக்கணும், அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லாம் மூமின்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக நம்முடைய பெற்றோர்களை, நம் வயது முதிர்ந்த பெற்றோர்களை கண்டிப்பாக நாம் எல்லாம் என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக விரட்ட மாட்டோம், கண்ணிய குறைவாக நடத்த மாட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பிற்கினியவர்களே, இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துகின்ற செய்தி.